السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 70வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 68, 69 பாடங்களில் ஜகாத் வழங்கப்படாதோர் யார் யார் என்பது குறித்து நாம் பார்த்தோம். அந்த பாடங்களினுடைய தொடராகத்தான் இந்த 70வது பாடம் அமைந்திருக்கிறது. ஜகாத்து வழங்கப்படாதவர்களில் பெற்றோர்கள், அது மாதிரி மனைவிமார்கள், மக்கள் மற்றும் உறவினர்கள். பெற்றோர்களுக்கு ஜகாத் வழங்குவது கூடாது. தன்னை பெற்றெடுத்த தந்தை, அது மாதிரி தன்னை பெற்றெடுத்த தாய், அப்படியே மேலேயும் போக வேண்டும். பெற்றோர்களின் பெற்றோர், அவர்களின் பெற்றோர், இப்படி அந்த தொடர் எத்தனை பெற்றோர்களுடைய தொடர் வந்தாலும் அத்தனை பெற்றோர்களுக்கும் ஜகாத் கொடுப்பது கூடாது. மனைவி, எத்தனை மனைவி இருந்தாலும் அத்தனை மனைவிக்கும் ஜகாத் கொடுப்பது கூடாது. 2 மனைவியோ 3 மனைவியோ 4 மனைவியோ மனைவிமார்களுக்கு ஜகாத் கொடுப்பது கூடாது. அடுத்ததாக மக்கள், பிள்ளைகள். பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று அந்த தொடர் அப்படியே போகும். அந்த சந்ததி அப்படி தொடர் எத்தனை தலைமுறைக்கு வந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக இறுதியாக உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்களாக இருப்பார்களே அந்த உறவினர்கள். இவர்களில் யார் யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் அனுமதி என்கிற விவரங்களைத்தான் இன்றைய இந்த 70வது பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்க சட்ட அறிஞர்கள் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு, அதே மாதிரி பாட்டன்மார்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது என்பதுல ஒற்றுமித்த கருத்துல இருக்கிறாங்க. அது மாதிரியே தாய்மார்களுக்கு, தாய், அவர்களை பெற்றெடுத்த தாய், அவர்களை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லி பாட்டிமார்களுக்கும் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் ஜகாத் கொடுக்க கூடாது என்பதில் ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும், அதாவது பேரன்களாக இருந்தாலும் பேத்திகளாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் ஆண் மக்களாக இருந்தாலும் பெண் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஜகாத்து. பிள்ளைகள், பேரன் பேத்திகள், அவர்களுக்கு உடைய பிள்ளைகள், அதாவது பூட்டன் பூட்டிமார்கள் சொல்லுவாங்க. இப்படி பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று தொடர் எத்தனை நீளத்துக்கு போனாலும் அவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்க கூடாது என்பதுல எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களின் மீதெல்லாம் செலவு செய்வது இவரின் மீது பொறுப்பாக இருக்கிறது என்கிற காரணத்தை தான் இமாம்கள் முன்வைப்பார்கள். ஆதலால் இவர்களுக்கு ஜகாத் கொடுத்தால் அந்த ஜகாத்து செல்லாது, திரும்ப மீண்டும் ஜகாத்து தகுதியானவருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் மார்க்க அறிஞர்களுடைய ஃபத்வா, சொல்லாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மாலிகி இமாம் அவர்களுடைய கருத்து, பொதுவாக அறிஞர்கள் உடைய கருத்து என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். தனியா மாலிக் இமாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, பாட்டி, அதே மாதிரி பாட்டனார், பேரப்பிள்ளைகள், இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம் என்பதுதான் மாலிக் இமாமுடைய கருத்து. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மனிதர் செலவு செய்வது என்பது கடமை. ஆனா பேரம்பேத்திக்கு செலவு செய்யணும், பாட்டனாருக்கு செலவு செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு மனிதன் மீது கடமை இல்லை. ஆதலால் இவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் மாலிக் இமாமுடைய கருத்து. அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே இருந்தார்கள் என்று சொன்னால் செல்வந்தர்களாக இருந்தாலுமே கொடுக்கலாம். ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுப்பது என்பது ஒன்று உண்டு.
இரண்டாவது, செல்வந்தர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். செல்வந்தர்கள் அல்லாஹுடைய பாதையில போரிடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். அடுத்ததாக இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, முதலில் நாம பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். அடுத்து இப்பொழுது மனைவிக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடுமா கூடாதா அப்படின்னு சொன்னா, கல்வியாளர்களுடைய ஒருமித்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடாது. ஏனென்றால் மனைவிக்கு செலவு செய்யக்கூடிய செலவீனம் என்பது அவன் மீது கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. அதனால் அவன் மனைவிக்கு ஜக்காத் கொடுத்தால் அந்த ஜக்காத் என்பது செல்லாது, அது கொடுக்க கூடாது. அதே நேரத்துல மனைவி கடனாளியாக இருக்கிறார், யார்ட்டையாவது கடன் வாங்கி இருக்கிறாள், அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி கடனாளி என்கிற பங்குல அவ வந்துருவா. மனைவி என்கிற பங்குல வரமாட்டா, கடனாளி என்கிற பங்குல வந்துருவா. கடனாளிக்கு ஜக்காத் எப்படி கொடுப்பது கூடுமோ அதே மாதிரி மனைவி கடனாளியாக இருந்தாலும் அவளுக்கு ஜக்காத் கொடுப்பது கூடும் என்கிற நிலை என்பதுதான் இமாம்களுடைய ஒருமித்த கருத்து. அடுத்ததாக உறவினர்கள், பெற்றோர்கள், மனைவி மக்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக இறுதியாக இந்த பாடத்துல பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உறவினர்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கூடுமா கூடாதா? உறவினர்கள் அப்படிங்கும் பொழுது அதுல மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இது மாதிரி மேலே சொன்ன நபர்கள் இருக்காங்கல்ல, பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, இந்த மூவர் அல்லாது உறவினர்கள்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த உறவினர்கள் என்கிற பட்டியல்ல வந்துருவாங்க. இவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பட்டியலை அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தௌபா என்கிற சூறாவுல 60வது வசனத்துல தந்திருக்கிறான். ஒரு 8 வகையினரை சென்ற பாடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஏழைகள், அல்லாஹுடைய பாதையில போர் புரிபவர்கள், ஜக்காத்து வசூலிப்பவர்கள், இப்படி ஒரு 8 வகையினரை ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பட்டியலை அல்லாஹ் வெளியிட்டு விட்டான். அதற்கு அந்த பட்டியல்ல இந்த உறவினர்கள் சேர்வார்களா அப்படின்னு கேட்டா, உறவினர்கள் சேரமாட்டார்கள். ஆதலால் உறவினர்களுக்கு கொடுக்க கூடாது. அடுத்ததாக இந்த உறவினர்கள் குறித்துண்டான விஷயங்கள் நாம் மேல் மிச்சமாக சொன்ன விஷயங்கள். அந்த உறவினர்களை குறித்துண்டான தகவல் பாடத்துல எதுவும் இல்லைங்கிறத நீங்க விளங்கிக்கங்க. நாம பெற்றோர், மனைவி, மக்கள் இதெல்லாம் வரும் பொழுது அதோடு சேர்த்து உறவினர்கள் குறித்த தகவலையும் நாம் கொடுத்து விட்டோம். அடுத்ததாக இந்த பாடத்தினுடைய நிறைவாக ஒரு செய்தியை நூலாசிரியர்கள் கொண்டு வருகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை விடம் நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களுக்கு செலவு செய்யலாமா, ஜக்காத்தை வழங்கலாமா அப்படின்னு கேட்டா கூடாது. நல்ல காரியங்கள், பள்ளிவாசல் கட்டுறது, பாலங்கள் அமைப்பது, பாதைகளை சரி செய்வது, அது மாதிரி விருந்தினர்களை உபசரிப்பது, இறந்தவர்களுடைய அடக்க செலவுகள், இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நன்மையான காரியங்கள் தான் என்றிருந்தாலும், அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் தான் என்றிருந்தாலும் கூட அந்த காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடாது என்பதுதான் இமாம்களுடைய யோகோபித்த கருத்து. ஏன்னா அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஜகாத் வழங்கப்படக்கூடியவர்களுடைய பட்டியல்ல இதெல்லாம் கொண்டு வரல. எத்தனை நன்மையான காரியங்கள் இருப்பினும் கூட அதுல 8 வகையினரை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். அந்த 8 வகையினருக்கு மட்டும்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இமாம்களுடைய கருத்து. அடுத்து இறுதியாக ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் இறந்து போய்விட்டார். இறந்து போய்விட்ட ஒரு மனிதருக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனை அடைப்பதற்கு இந்த ஜகாத்தை பயன்படுத்தலாமா என்றால் கூடாது. உயிரோடு உள்ள ஒரு மனிதருக்கு ஜகாத்து கடனை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்படும், ஜகாத் கொடுக்கலாம் அவருக்கு. ஆனால் இறந்து போய்விட்டால் கொடுக்க கூடாது என்பதுதான்
இமாம்களுடைய கருத்து. என்ன காரணம்? உயிரோடு உள்ளவர் கடனாளியாக ஆவார். ஆதலால் அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு கடனை அடைக்க வேண்டும். ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் அந்த கடன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது கடமை பொறுப்பாகிவிடும். இறந்தவர் கடனாளியாக ஆக மாட்டார். அவர் இறக்கும் போது கடனாளியாக இறந்தார். ஆனால் இறந்ததற்கு பிறகு அவர் கடனாளியாக ஆவாரா என்றால் ஆக மாட்டார். ஏனென்றால் அவரின் மீது உள்ள அந்த சொத்து அவருக்கு உரியதா. உதாரணமாக ஒருவர் சொத்துக்கு வைத்துவிட்டு இறந்து போய்விட்டார். அந்த சொத்து எப்படி வாரிசுதாரர்களுக்கு அனந்தரமாகிறதோ அந்த சொத்து வாரிசுதாரர்களுக்கு வந்துவிடும். இறந்தவருக்குனான சொத்துன்னே சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அவர் தான் அந்த சொத்தை அவர் தான் பயன்படுத்தணும் என்று சொல்ல மாட்டோம். அது மாதிரி எப்படி இறந்து போனவருடைய சொத்தை உறவினர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அது மாதிரி இறந்து போன ஒரு மனிதருடைய கடனை அவருடைய குடும்பத்தார்கள் தான் அடைக்க வேண்டும். அவர்கள் தான் கடனாளியாக கடனுக்கான பொறுப்பாளர்களாக ஆகிவிடுவார்கள். ஆதலால் இறந்து போய்விட்ட ஒரு மனிதர் அவருடைய கடனை அடைப்பதற்காக ஜகாத்து கொடுக்கலாமா என்றால் கூடாது என்பதுதான் இன்றைய பாடங்களில் உள்ள விஷயம். வாருங்கள் பாடத்திற்கு உள்ளே செல்வோம். ஜகாத்து வழங்கப்படாதோரில் மூன்றாவவர் யார் என்றால் அல் ஆபாவு, தந்தைமார்கள். நான்காமவர் யார் என்றால் வல் அபுனாவு, பிள்ளைகள். இத்தஃபகல் ஃபுகஹாஹு, மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அலா அன்னஹு லா யஜூசு இஅதாஉ ஸகாத்தி இலல் ஆபாயி வல் அஜ்தாதி, ஜகாத்து வழங்குவது கூடாது என்பதில் மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இலல் ஆபாயி, பெற்றோர்களுக்கு, வல் அஜ்தாதி, பாட்டர்மார்களுக்கு, வல் உம்மஹாத்தி, தாய்மார்களுக்கு, வல் ஜத்தாத்தி, பாட்டிமார்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஜகாத்து வழங்கக்கூடாது என்பதில் மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வல் அபுனா இலல் ஆபாயி வல் அஜ்தாதி வல் உம்மஹாத்தி வல் ஜத்தாத்தி வல் அபுனாயி வ அபுனாயில் அபுனாயி. வல் அபுனாயி அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், வ அபுனாயில் அபுனாயின்னா பிள்ளைகளின் பிள்ளைகள், பேரன் பேத்திகள். பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடாது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். அதே மாதிரி பேரன் பேத்திகளுக்கும் ஜகாத்து கொடுப்பது கூடாது. வல் அபுனாயின ஆண் பிள்ளைகள், அபுனாயில் அபுனாயினா ஆண் பிள்ளைகளின் ஆண் பிள்ளைகள். ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் பனாத்தினா பெண் பிள்ளைகள், அபுனாயின்னா பெண் பிள்ளைகளின் பிள்ளைகள். இங்கே எப்படி தந்தைமார்களை தனியா தாய்மார்களை தனியா கொண்டு வரப்பட்டதோ அதே மாதிரி இங்க பாருங்க பாட்டன்மார்களை தனியா பாட்டிமார்களை தனியா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மாதிரியே ஆண் பிள்ளைகளை தனியாகவும் பெண் பிள்ளைகளை தனியாகவும் கொண்டு வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருக்குமே ஜகாத்து கொடுக்க கூடாது. என்ன காரணத்தினால கொடுக்க கூடாது? காரணம் சொல்றாங்க பாருங்க. லி அன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக விஷயம், எஜிபு அலல் முஸக்கி, ஜகாத்து வழங்கக்கூடியவரின் மீது கடமையாக ஆகும். ஐ யன்ஃபிக, செலவு செய்வது. ஐ யுன்ஃபிக அலா ஆபாயிஹி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய தந்தைமார்களுக்கு. ஆபாயினா தந்தைமார்களுக்கு, தந்தைமார்களுக்கு செலவு செய்வது அவரின் மீது கடமை. ஒயின் ஹலவ், அப்படியே மேலே ஏறிக்கொண்டிருந்தாலும் சரிதான். அதாவது தந்தையின் தந்தை, அவரின் தந்தை, அவரின் தந்தை என்று அப்படி போய்கொண்டே இருக்கும். இதைத்தான் சுருக்கமா ஒயின் ஹலவ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, அபுனாஇஹி, அவருடைய பிள்ளைகளின் மீது ஜகாத் வழங்க. ஹீயுடைய லமீர் எல்லாம் முசக்கி, இந்த ஹீயுடைய லமீரும் முசக்கி தான். ஜகாத் வழங்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வது என்பது ஜகாத் வழங்கக்கூடியவர் மீது கடமையாக இருக்கிறது. ஒயின் நசலு, அவர்கள் அப்படியே இறங்கி கொண்டிருந்தால் அப்படின்னா பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள் அப்படி இறங்கி கொண்டே போகும். ஒயின் கானு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரிதான். ஃபோஹும், அவர்கள் யாரு? தந்தைமார்களும் ஆபாக்களும் அபுனாக்களும் அஹ்னியாவு, செல்வந்தர்களாக இருப்பார்கள். பிஹினாஹி, இவருடைய செல்வத்தை கொண்டு, இவருடைய செல்வத்தின் காரணத்தால் அவர்களும் செல்வந்தர்கள் தான்.
அவர்களிடத்துல தனியா காசு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரிதான், இவர் செல்வத்தின் காரணத்தினால் அவர்களும் செல்வந்தர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை ஏழைகளின் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு ஜக்காத்து கொடுத்து விடக் கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஜக்காத் வழங்கக்கூடியவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ ஜக்காத்து வழங்கக்கூடாது. ஜக்காத்தை இலேயும், இவர்களின் பக்கம் ஜக்காத்தை அவர் கொடுத்தால், இவர்கள்னா யாரு? ஆபாக்கள், அபனாக்கள். ஃபகது ஜலப லினஃப்ஸிஹி நஃப்அன், தன் நஃப்ஸிற்கே தனக்கே பயன்பாட்டை இவர் இழுத்து கொண்டு வந்து விட்டார். தனக்குத்தானே ஜக்காத்து கொடுத்து அந்த ஜக்காத்தினுடைய பயனை தானே அடைந்து கொண்டதாக ஆகிவிடும். ஆதலால் தந்தைமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஜக்காத்து கொடுக்க கூடாது. பிமன்ஹி உஜூபின் நஃபகதி அலைஹி, அவரின் மீது செலவு செய்வது கடமை என்பது தடுப்பது கொண்டு. செலவு செய்யறது தடுத்து விட்டு, செலவு செய்யாம இருந்து விட்டு ஜக்காத்தை கொடுக்கிற காரணத்தினால் இவர் பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ ஜக்காத் கொடுப்பது கூடாது. வஸ்தஸ்னா மாலிகுன், இமாம் மாலிக் அவர்கள் நீக்கி தருகிறார்கள் அல் ஜத்த வல் ஜத்தத வ பனில் பனீன, அதாவது பாட்டன் பாட்டி பேர பிள்ளைகளை நீக்கி தள்ளுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது, பெற்றோர்களுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா பாட்டன்மார்களுக்கு பாட்டிமார்களுக்கு பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் என்று மாலிக் இமாம் அவர்கள் அனுமதி தருகிறார்கள். இலேயும், ஜகாத்தை கொடுப்பது கூடும் என்று அனுமதிக்கிறார்கள். இலேயும், இவர்களுக்கெல்லாம். இந்த ஹிம்முடைய லமீர் யாருன்னா ஜத்து, ஜத்தத்து, அப்புறம் பனுல் பனீன், இவர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு செலவு செய்வது விழுந்திருக்கிற காரணத்தினால். தந்தைக்கு ஒருவர் ஜக்காத்து கொடுக்கணும், தந்தைக்கு ஒருவர் செலவினம் செய்யணும், அதனால ஜக்காத்து கொடுப்பது கூடாது. ஜக்காத்து தந்தைக்கு கொடுக்கணும் என்பது கிடையாது, கூடாது. என்ன செலவு செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால். அது மாதிரி பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஆனால் பாட்டன் பாட்டிகள் பேர பிள்ளைகளுக்கு இவர் செலவு செய்வது என்பது கடமை இல்லை. இவர் மீது கடமை விழுந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்று இமாம் மாலிக் அவர்கள் அனுமதி தருகிறார். இது எப்பொழுது அப்படின்னு கேட்டா, ஏழைகளாக இருந்தால்தான். செல்வந்தர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது பாட்டன்மார்களுக்கு பாட்டிமார்களுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது. ஏழைகளாக இருந்தால் கொடுத்துக் கொள்ளலாம். ஃபைன்கானு அகனியா, இவர்கள் எல்லோருமே பாட்டன் பாட்டிமார்கள் பேர பிள்ளைகள் செல்வந்தர்களாக இருந்தால் வகஸவ் முத்தத்தவ்வஈன ஃபீ சபீலில்லாஹி, வகஸவ் அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள், முத்தத்தவ்வஈன ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹுடைய பாதையில பணிந்தவர்களாக அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள், போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் ஃபலஹு அவர்களுக்கு உண்டு, ஜக்காத் கொடுக்கக்கூடியவருக்கு உண்டு. ஹீயுடைய லமீர் முஸக்கி, ஜக்காத் கொடுக்கக்கூடியவருக்கு உண்டு. ஐயுஅதியஹும் மின் ஸஹமி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதை என்கிற பங்கிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கலாம். செல்வந்தர்களாக இருந்தாலுமே அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ளலாம். எப்படி? கமாலஹு, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவருக்கு எப்படி கூடுமோ, ஐயுஅதியஹும் மின் ஸஹமில் காரிமீன, கடனாளியாக இருக்கக்கூடியவருக்கு கடனாளிகளுடைய பங்கிலிருந்து கொடுப்பது எப்படி கூடுமோ அது மாதிரியே யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய பாதை என்கிற அந்த பங்கிலிருந்து செல்வந்தர்களாக இருந்தாலுமே கொடுப்பது கூடும். அவர்களுடைய கடனை நிறைவேற்றுவது இவரின் மீது வாஜிப் அல்ல என்கிற காரணத்தினால். கடனாளியினுடைய கடனை அடைப்பதற்கு கடனாளியினுடைய பங்கிலிருந்து பிள்ளைகள், பேரன் பேத்திகள், பிள்ளைகள் அல்ல பேரன் பேத்திகள், அதே மாதிரி பாட்டன் பாட்டிகள் கடனாளிகளாக இருந்தால் கடனாளி என்கிற பங்கை கொடுக்கலாம். யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய பாதை என்கிற அந்த பங்கிலிருந்து கொடுக்கலாம்.
அடுத்ததாக وَيُعْطِيهِمْ كَذَلِكَ مِنْ سَهْمِ الْعَامِلِينَ إِذَا كَانُوا بِهَذِهِ الصِّفَاتِ. கடனை வசூல் செய்யக்கூடிய அந்த வசூலகர் என்கிற அந்த பங்கிலிருந்தும் அவர்களுக்கு கொடுக்கலாம். எப்பொழுது இதா கானு பிஹாதிஹி சிஃபதி, அந்த தன்மையில வசூலராக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், ஜகாத்து வழங்கக்கூடியவர் விநியோகிக்கக்கூடிய ஜகாத் சம்பந்தப்பட்ட அந்த பொறுப்பில் அவர் நியமிக்கப்படுகிறார் என்றால், அவர் உறவினர்களாக இருந்தாலுமே இந்த ஜகாத்தினுடைய பொறுப்பாளிகள் என்கிற அந்த பங்கிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கலாம். சரி, மூன்றாவது நான்காவது வகையினரை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இறுதியாக ஐந்தாவது வகையினரை குறித்தும் ஆறாவது வகையினரை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஐந்தாவது வகையினர் யார்? அஸ்ஸௌஜத், மனைவி. மனைவிக்கு ஜகாத் கொடுக்கலாமா கூடாதா? கால இப்னுல் முந்திர் என்கிற இமாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அஜ்மஹ அஹ்லுல் இல்மி, இல்முடையவர்கள் ஒத்திருக்கிறார்கள், அலா அன்னர் ரஜுல, நிச்சயமாக ஒரு மனிதர், லா யுஅ்தி, கொடுக்கக்கூடாது, ஜௌஜதஹு, தன்னுடைய மனைவிக்கு, மின ஜகாத்தி, தன் மனைவிக்கு ஜகாத்தை அவர் வழங்கக்கூடாது என்பதுல இல்முடையவர்கள் கல்வியாளர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். வஸபபு தாலிக, அதற்கான காரணம் என்ன என்றால், அன்ன நஃபகதஹா, நிச்சயமாக இதற்கான காரணம், வஸபபு தாலிக, அதற்கான காரணமாகிறது, அன்ன நஃபகதஹா, நிச்சயமாக மனைவிக்கு செலவு செய்வது என்பது, வாஜிபத்துன் அலைஹி, கணவனின் மீது கடமையாக இருக்கிறது. அந்த மனிதன் மீது கடமையாக இருக்கிறது. துஸ்தக்னா பிஹா அன் அஹதி ஜகாத்தி மிஸ்ல் வாலிதைன், பெற்றோர்களை போன்று ஜகாத்தை எடுத்துக்கொள்வதை விட்டும் மனைவியை கொண்டும் நீக்கித் தள்ளப்படுகிறது. மனைவியை கொண்டும் நீக்கித் தள்ளப்படும். இல்லா என்றாலும், இதா கானத் முதையனத்தன், கடனாளியாக அந்த பெண் ஆகியிருந்தால், மனைவி கடனாளியாக ஆகியிருந்தால், மின் சஹ்மில் காரிமீன, கடனாளியினுடைய பங்கிலிருந்து மனைவிக்கு கொடுக்கலாம். லித்து அத்திய தைனஹா, அவளுடைய கடனை அவள் நிறைவேற்றுவதற்காக கடனாளி என்கிற பங்கிலிருந்து மனைவிக்கு கொடுக்கலாம். அப்போ மனைவிக்கு ஜகாத்து கொடுக்கலாமா கூடாதா என்றால், மனைவிக்கு ஜகாத்து கொடுக்க கூடாது. அவள் கடனாளியாக இருந்தால் கடனாளி என்கிற பங்கிலிருந்து கொடுக்கலாம். மனைவி என்கிற ரீதியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனாளி என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு அவளுக்கு ஜகாத் வழங்கலாம் என்பதுதான் மனைவிக்கான விளக்கங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக ஆறாவது, சர்ஃபு ஜகாத்தி ஃபி உஜூஹில் குர்பி, நெருக்கமான முறைகளில் ஜகாத்தை திருப்புவது, நெருக்கமான காரியங்கள்ல ஜகாத்தை கொடுப்பது, அது கூடுமா கூடாதா என்கிற விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். நெருக்கமான காரியம்னா என்ன என்பதை சேர்த்தே நாம் விவரங்களை பார்க்க போகிறோம். இல்ல, முதல்ல நெருக்கமான காரியம்னா என்னன்னு பாருங்க. லா யஜூசு சர்ஃபு ஜகாத்தி இலல் குர்பி, நெருக்கமான காரியங்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது கூடாது. நெருக்கமான காரியம்னா என்ன? அல்லதி யதகர்ரபு பிஹா இலல்லாஹி தஆலா, அல்லாஹு தாலாவின் பக்கம் எந்த காரியங்கள் எல்லாம் நெருக்கி வைக்குமோ அத்தகைய நெருக்கமான காரியங்களின் பக்கம் ஜகாத்தை செலவு செய்வது, ஜகாத்தை கொடுப்பது கூடாது. நல்ல காரியங்கள் என்று பல காரியங்கள் இருக்கிறது. நாம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, பள்ளிவாசல் கட்டுவது, மதரசாக்களை கட்டுவது, இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி நன்மையான காரியங்களுக்கெல்லாம் ஜகாத்தை கொடுக்கலாமா என்றால் கொடுக்க கூடாது. غير ما ذكره في آية إنما الصدقات للفقراء والمساكين. அத்தௌபா 60, தௌபா என்கிற சூறாவில 60வது ஆயத்தாக இன்னம சதகாத் லில் ஃபுகராஇ வல் மசாகின், ஜகாத்து என்பது ஏழைகளுக்கு உரியது என்கிற அந்த வசனத்தினுடைய தொடர்ல கூறப்பட்ட விஷயங்கள் அல்லாத
அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய மற்ற காரியங்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது கூடாது. ஃபலா ததுஃபஉ லிபினாயில் மஸ்ஜிதி, எனவே ஃபலா ததுஃபஉ வழங்கக்கூடாது, ஜகாத் கொடுக்கக்கூடாது. லிபினாயில் மஸ்ஜிதி பள்ளிவாசல் கட்டுவதற்கு, வல் கனாதீரி பாலங்கள் அமைப்பதற்கு, வயுஸ்லாஹி துருகாத்தி பாதைகளை சீர் செய்வதற்கு, பாதைகளை செப்பனிடுவதற்கு, ஜகாத்தினுடைய பொது பாதைகளை செப்பனிடுவதற்கு ஜகாத்து காசுகளை பயன்படுத்தலாமா என்றால் கூடாது. விருந்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வதற்கு, விருந்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வதற்கு ஜகாத்துடைய காசை பயன்படுத்தலாமா என்றால் கூடாது. மௌதா இறந்து போனவர்களை கஃன் செய்வதற்கு, கஃன் செய்யறதுன்னு அப்படின்னா துணியை வச்சு சுத்துவாங்க அல்லவா, அதான் கஃன் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யறதுக்கு பயன்படுத்தலாமா. இது மாதிரியான மற்ற காரியங்கள் நிறைய இருக்கிறது, நன்மையான காரியங்கள் என்று. இந்த காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா என்றால் கூடாது. இவைகளுக்கெல்லாம் எப்படி கூடாதோ அது மாதிரியே அஷ்பாஹி தாலிக்க இது போன்ற மற்ற காரியங்களுக்கும் ஜகாத்தினுடைய பணத்தை, காசுகளை, பொருட்களை செலவு செய்வது, பயன்படுத்துவது கூடாது. பால அபூதாவூத, இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், சமிஅத்து அஹ்மத, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். வசுயில, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கேட்கப்பட்டார்கள், அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யுக்ஃபனுல் மௌதா மின ஜகாத், ஜகாத்து காசுல இருந்து இறந்தவர்களுக்கு கஃன் செய்யலாமா, இறந்தவர்களுக்கு துணியை சுத்தலாமா, துணியை அணிவிக்கலாமா ஜகாத்தினுடைய நிதியிலிருந்து என்று கேட்கும் பொழுது, கால அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், லா செலவு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க, மிக கவனமானது, கவனிங்க. வலா யுக்லா மின ஜகாத்தி தைனுல் மையிதி, ஜகாத்தினுடைய பொருளில் இருந்து நிறைவேற்றப்படாது தைனுல் மையிதி இறந்து போன மையத்தினுடைய கடன், இறந்தவனுடைய கடனும் ஜகாத்து காசுல இருந்து நிறைவேற்றக்கூடாது என்கிற செய்தியும் சேர்த்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஜகாத்து காசுல இருந்து மரணித்தவர்களுக்கு கஃன் அணிவிக்கலாமா என்கிற அந்த கேள்விக்கு பதிலாக சொல்வதை நான் கேட்டேன் என்று இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இறந்து போனவர்களுக்கு கஃன் அணிவிப்பது என்பது நல்ல காரியம்தான். ஆனா அதை ஜகாத்து காசுல இருந்து செய்யலாமான்னா செய்யக்கூடாது. அது மாதிரியே இறந்தவர்களுடைய கடனையும் அடைக்கக்கூடாது என்பதையும் இதிலிருந்து நமக்கு புரிகிறது. வகால, மேலும் சொன்னார்கள், யுக்லா மின ஜகாத்தி, யாரு? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யுக்லா மின ஜகாத்தி, ஜகாத்தில் இருந்து நிறைவேற்றப்படும், தைனுல் ஹய்யி உயிரான ஒரு மனிதருடைய கடன் நிறைவேற்றப்படும், வலா யுக்லா மின்ஹா தைனுல் மையித்தி இறந்தவருடைய கடன் அதிலிருந்து நிறைவேற்றப்படாது, ஜகாத்திலிருந்து நிறைவேற்றப்படாது. லிஅன்னல் மையித்த நிச்சயமாக மையித் இறந்து போனவர் லா யகூனு ஹாரிமா கடனாளியாக ஆக மாட்டார். கீழ சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கடனாளி அவர் ஆக மாட்டார் என்பதற்கு நம்ம ஆரம்பத்திலே விளக்கம் தந்திருக்கிறோம். எப்படி ஒருவருடைய சொத்துக்கு அவர்களுடைய சொந்தக்காரர்கள், வாரிசுதாரர்கள் எப்படி வாரிசுக்காரர்களாக ஆகிறார்களோ அது மாதிரியே இறந்து போனவர்களுடைய கடனுக்கு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பொறுப்பாளியாக ஆகுவார். அதனால் இறந்து போன ஒரு மையித் என்பது கடனாளியாக ஆக மாட்டார்கள் என்கிற விவரம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த விவரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இதற்கான விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், மையத்தினுடைய குடும்பத்தார்கள், ஹீயுடைய லமீர் மையத்தை வச்சு இறந்து போனவர்களுடைய குடும்பத்தாருக்கு வழங்கலாம்.
இறந்து போனவருக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது. இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். எப்போ அப்படின்னு கேட்டா, கால இன்கானத் அலா அஹ்லிஹி, இறந்து போனவருடைய குடும்பத்தார்கள் மீது கடன் இருந்தால் கொடுக்கலாமா என்று கேட்கப்பட்ட பொழுது, இறந்தவருக்கு கொடுக்கலாமான்னா கொடுக்க கூடாதுங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இறந்தவருடைய குடும்பத்தினருக்கு கடன் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டால் ஃபன்யஹ்ம, கொடுக்கலாம், அது நல்லது என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, அது மாதிரி அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்கள், இவைகளில் எதெதற்கெல்லாம் ஜக்காத் கூடும், எதெதற்கெல்லாம் கூடாது, யாருக்கெல்லாம் கூடும், யாருக்கெல்லாம் கூடாது என்கிற தெளிவான விளக்கங்களை எல்லாம் நாம் இந்த பாடத்தில் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.